Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 155. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கொனிஸ்புல்ல கடவுள் வாழ்ற இடத்த பத்தி சொன்னால அங்க யாருமே போனதில்ல, போகவும் கூடாது. ஆனா அங்க நம்பி போயிருப்பாளோன்னு ஒரு சின்ன பயம். இத சொல்லும் போதே லூஃபி ஷாக் ஆயிருவான். எது கடவுள் இருக்காரா, அதுவும் அங்க யாருமே போனதில்லையான்னு கேட்டவன ஆமாம்பா, சாப்பரால நம்பவே முடியல, கையில தான் கடவுள் இருக்காரான்னு. சொல்ல போனா இந்த ஸ்கைப்பியாவே காடோட லேண்ட் தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த ஆள்றது அல்மைட்டி காடான எனரு. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். கடவுள் எனருக்கு இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு எல்லா விஷயமுமே நல்லாவே தெரியும். அவரை நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாராமா. இது எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாரா? இப்பவுமா நீ கேட்டா ஆமாம்பா, சாப்பரு மிரண்டுவான். ஐயோ கடவுள் நம்மள பார்த்துட்டு இருக்காரான்னு. ஜோரோக்கெல்லாம் கடவுள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதை பத்தி கவலையே இல்ல. ஏன்னா நம்மளால எப்பவுமே அதை கண்டுக்க மாட்டான். அதுக்காக அவன் நம்புறவங்களை வேண்டான்னு சொல்லல, அவனுக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்ல. சரியா அந்த அப்பரியால கடவுள் வாழ்ந்துட்டு இருக்கதை யாராச்சும் பார்த்திருக்காங்களான்னு கேட்பான். உடனே பதறுவா, ஐயோ நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு யாருமே போக கூடாதுன்னு. ஏன்னா அது தடை செய்யப்பட்ட பகுதியாமா. ஆனா நம்பி பார்த்துட்டாலே. அது மட்டும் இல்லாம ஸ்கைலாண்ட்ல கிரவுண்ட் இருக்கு. இப்படி ஒரு புதுமையான இடம் இருக்கும் போது பார்க்காம விடுவாளா? அதே நேரம் இங்க லூஃபி ஓ என்னன்னாலும் சரி அந்த இடத்துக்கு போகவே கூடாதான்னு இழிச்சுக்கிட்டே கேட்பான். அவன் என்ன யோசிக்கிறான்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். உசோப்புக்கு தெரியாதா? வேணாண்டா, வேண்டவே வேண்டாம், அங்க உன் காலை வச்சே தீர்வேன்னு ஒத்த கால நிக்காத, ஆளை வெட்டியே போடுவாங்க, பேசாம இருன்னு உழுப்புன்னு உழுப்புவான். அப்படின்னா நம்ம போகாத இடமும் இருக்குது இல்லன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். முடிஞ்சு போச்சு, இதோட சங்கு ஊத போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம அந்த இடத்துக்கு போகவே கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பான் பார்க்கணுமே. அவன் அங்க முடிவு பண்ணிட்டான்னு இங்க குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு டவுட் என்னன்னா, என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு கடவுளா அவர் மன்னிக்க மாட்டாரா? அதுவும் இது வரைக்கும் போகாத இடம், தெரிஞ்சுக்கலான்னு போயிட்டீங்க, மேபி நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு லைட்டா உசுப்பேத்துவான். என்னதான் இருந்தாலும் இது காடோட ரூல்ஸ், அதை பிரேக் பண்ணா பிரச்சனை ஆயிருங்கிற மாதிரி சொல்லுவா. லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அட எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாமா. சாப்பருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் லூசுத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டு போனான்னா கண்டிப்பா கடவுள் மன்னிக்கவே மாட்டாருன்னு. ரோபினுக்கு என்ன டவுட்னா, இன் கேஸ் யாராச்சும் அந்த தடை செய்யப்பட்ட அப்பரியாடுக்கு போனாங்கன்னா என்ன ஆகும்னு கேப்பா. அதுவா அதுன்னு சொல்லி சோகமாவா. அட வேற ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள அப்படி போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வந்ததே இல்லையாமா. அப்படித்தான் எல்லாரும் நம்புறாங்க. இத கேட்டுட்டு உசோப்புக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். எது உயிரோட வரமாட்டாங்களா, என்னையா சொல்றேன்னு இங்க சஞ்சிக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். என்ன நமி அங்க போயிருக்கால, இங்க அந்த மீசையா தான் சொல்லுவான். நமிய நினைச்சா கவலையா இருக்கு, அவன் அந்த அப்பரியாடு கிட்ட போகாம இருந்தா சரி, போனா பிரச்சனை தான் சொல்லுவான். அங்க சஞ்சி கத்திட்டு இருப்பான் நமின்னு. ஆனா லூஃபி இழிச்சுக்கிட்டே, நமி நீ எங்க போனியோ அங்கேயே இரு, உன்னை தேடி நாங்களும் வர்றோம். நம்ம பைய சேட்டைய பாத்தீங்களா? உசோப்பு ஏன்டா ஏன் அவளை தேடுறாங்கிற பேர்ல எங்க எல்லாத்தோட உசுரையும் பலி கொடுக்க போறியா? சொன்னா கேளு, அது தடை செய்யப்பட்ட இடம், நாங்கெல்லாம் அங்க வரவே மாட்டோம்னு. ஆனா லூஃபி முடிவே பண்ணிட்டான், நமிய தேடி போறோம்னு. அங்க நமி இன்னும் பாத்துட்டே தான் இருப்பா, என்ன மரம் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மரத்தெல்லாம் அவ பார்த்ததே இல்ல. இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பா இந்த மரம் எல்லாம் பல ஆண்டுகளா வளர்ந்துட்டு இருக்கணும். அதோட டாப்ப பார்க்க ட்ரை பண்ணுவா, ஆனா முடியல. சரின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே லுக் விடுவாளா. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பேச்சு சத்தம் கேட்கும். என்னன்னா எந்த டவுட்டுமே இல்ல, இந்த இடத்துல ட்ரெஷர் கன்ஃபார்மா இருக்கு, அதுவும் பயங்கரமான ட்ரெஷர், கிட்டத்தட்ட நம்ம நெருங்கியாச்சு, நமக்கு கிடைச்சிடும்னு சொல்லி அப்படியே பேச்சு சத்தம். நமிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு யாரோ உள்ள இருக்காங்கன்னு. இல்ல வேற ட்ரெஷர் இங்கதான் இருக்கு, சீக்கிரம்னு கத்திட்டு இருப்பானுங்களா. உடனே சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவா. இங்க சஞ்சியால அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. லூஃபி கிட்ட போலான்னு சொல்லுவான். அவன் அந்த டைம் தான் இருக்கிற சாப்பாட பூரா வெளுத்து கட்டிட்டு இருப்பான். உடனே அவன் கத்துவான், இன் கேஸ் நமிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடா பண்ணுவ, நீ பாட்டுக்கு தின்னுட்டு இருக்க, எப்படியும் திருப்பி வரத்தான் போறோம், அப்ப தின்னுக்க வாடான்னு சொன்னா இந்த வந்துட்டேன்னு தனியா உடிச்சிட்டு இருப்பான். சரி ரைட்னு கொனிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்பான். என்னன்னா எப்படியும் லூஃபி தின்னுட்டு வரக்கு நைட் ஆயிரும், அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணா வேலைக்கே ஆகாது, அதனால அப்பரியாடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லி நான் போய்க்கிறேன்மா. அவன் என்ன சொல்லுவான், நிஜமாவே அவன் அங்கதான் போயிருக்காளான்னு எங்களுக்கு தெரியல, நீங்க அவசரப்பட்டு அங்க போய் மாட்டிக்காதீங்க மாலா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ தேவையில்லாம அந்த எனரு கடவுளை போய் டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா இவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து, அதனால எது பண்ணாலும் யோசிச்சு பொறுமையா தான் பண்ணும்பா. சாப்பர் கேட்டுட்டு எனரு கடவுள் ரொம்ப ரொம்ப பயங்கரமான கடவுளா இருப்பார் போலம்பா. எப்படி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நமி அங்க உள்ள போனால, அப்படி போனவன் அங்க ஒரு போட் ஒண்ணு பாப்பா. அந்த மணிக்கு செதஞ்சு போய் கிடக்கும். ஆனா அந்த போட்ல யாருமே இல்ல. ரைட் நேரா அந்த போட்டுக்கு போவா. அங்க குடிக்கிறதுக்கு தண்ணியும் ஒரு பேக் மட்டும் தான் கிடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த போட்ல ஏதோ நகத்தை வச்சு கீறின மாதிரி கீறி இருக்கும். ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணிருக்குன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்க இருக்கிற ஒரு பச்சை பேர்டு ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்ற அந்த ஷெல்ல வந்து ஒரு அமுக்கி விட்டு போகும். அதுலதான் அந்த சவுண்ட் கேட்டு இருக்கும். அதான் அந்த ட்ரெஷர் இங்க தான் இருக்கு, நாங்க நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த சவுண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒண்ணு பாக்குறால, அப்புறம் தான் தெரியுது இங்க மனுஷங்க யாருமே இல்லன்னு. சரி ரைட்னு அதை அப்படியே எடுத்து சுத்தி பார்த்துட்டு நடுவுல இருக்க பட்டன் அமுத்துவாளா. அதுல ஒருத்தன் தேவைப்படும்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி வச்சிருப்பான். அப்பதான் அவளுக்கே புரியுது இதுல ரெக்கார்ட் பண்ணலான்னு. அதுல அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நான் இங்க இருந்து போறேன், எனக்கு பயமா இருக்கு, கடவுளோட கோவத்தை என்னால உணர முடியும்னு வேற சொல்லியிருப்பானா. அந்த டைம் திடீர்னு பயங்கரமான ஒரு நாய்ஸ், யாருது என்னது, ஐயோ இது கடவுள் நோன்னு காட்டுத்தனமா கத்த
அவ்வளவுதான் அந்த ரெக்கார்டு அதுலயே ஸ்டாப் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன, அவங்கள கொன்றுக்காங்க. அதுவும் யாரு, கடவுள். அப்ப அந்த டைம் மரத்துல ஒரு காத்து அடிக்கும், அதுவும் மைல்டா. அப்படி ஒரு அமைதியான இடத்துல இப்படி ஒரு காத்தடிக்கிறதே பயங்கரமா இருக்கும். உடனே நமிக்கு அள்ளு விட்டுருச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நமக்கு தாயா பஞ்சாயத்து, பேசாம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லி வாய மூடல. அந்த டைம் அந்த காட்டுக்குள்ள இருந்து டமால் ஒரு சவுண்டு, காக்காலாம் அப்படியே பிச்சுக்கிட்டு பறக்கும். அந்த டைம் உள்ளுக்குள்ள இருந்து எவனோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு தொண்டையிலேயே கத்திட்டு வருவான். அவனை ரெக்க வச்ச மனுஷன் ஒருத்தன் வரட்டி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். நமிக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள மர கிளையெல்லாம் ஆடிட்டு இருக்குமா, அதை பார்த்தே பீதி ஆயிருவா. ஆஹா ஏதோ ஒண்ணு சரியில்லடான்னு. இங்க லூஃபி கப்பல் ஏறி உட்காந்துக்கிட்டு, வாவ் யாருமே அலோவ் பண்ணாத இடத்துக்குள்ள நாங்க போறோம், சூப்பரு செம சூப்பருமா. அந்த பகைய என்ன சொல்லுவான், இப்போ ஹெட்விண்ட் அடிச்சிட்டு இருக்காமா, இந்த காத்தை யூஸ் பண்ணி இவங்க அப்பர் யார்டுக்கு போலாம், ஆனா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நீங்க எல்லாரும் டைல் எனர்ஜியை யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாமா. சரி அப்படி ரொம்ப நேரம் ஆகும், நானே எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா, எனக்கு என்ன தெரியும், காத்த வச்சுதான் இருக்கும்பா, வேற ஏதாச்சும் வழி இல்லையா, எங்க நமியை எப்படியாச்சும் சீக்கிரமா போய் காப்பாத்தணும். உசோப்பு நானும் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து நமியை திருப்பி கூப்பிட்டு வர வேண்டாம், அதனால ஏதாச்சும் பண்ணி ஐடியா கொடுங்க, உங்களால என்ன விண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு கேட்பான். சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும். அதே நேரம் ரெக்க வச்சவன் இன்னொருத்தனை வட்டிட்டே போனால, அவன் என்ன பண்ணுவா, சடனா விசில் அடிப்பானா. உடனே ஓடிட்டு இருந்தவனுக்கு பீதி ஆயிருச்சு, ஐயோ ஏதோ பிளான் பண்றாங்கன்னு. அந்த டைம் அந்த விசில் அடிச்சவனோட நாய் வந்து அவனை கவ வரும். இடையில பேர்ட்ல வந்த ஒருத்தன் அந்த நாயை அடிச்சு போட்டுட்டு அவனை வரட்ட ஆரம்பிச்சிருவான். உடனே இந்த மொட்டை பயலுக்கு காண்டாவும். இங்க வெளியில இருக்க நமிக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னா அவளுக்கு உள்ள இருந்து சத்தம் கேக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு அவளால கண்ணால பார்க்க முடியல. இங்க பறவையில பறந்து வந்தவன் அந்த ஓடிட்டு இருக்கவனை அட்டாக் பண்ணுவானா. ஆனா அந்த டைம் அவனை ஒருத்தி ஓவர் அட்டாக் பண்ணிட்டு வந்து, எனக்கு தான் சொந்தம்ட்டு போவா, இல்ல எனக்கு தான் சொந்தம்னு மாத்தி மாத்தி 3 பேர் போட்டி போடுவாங்க. அப்படியே அவங்க சண்டை கட்டிட்டு அந்த இடத்துக்கு முன்னாடி வந்துருவாங்க. அத நம்ம நமி பாத்துருவா. என்னையா நடக்குது இங்க, என்ன நடக்குதுன்னு அப்படியே மிரண்டு போய் அவ லுக்கூறதோட இங்க நம்ம லூஃபி கத்திட்டு கிடப்பான். நம்ம கடைசியா டேஞ்சரான இடத்துக்கு கிளம்ப போறோம், என்னால வெயிட் பண்ண முடியல, நான் சட்டு புட்டுன்னு போய் சேரணும்னு ஒரு உடஞ்சு போன பழைய வேவரை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு கிடப்பான். உசோப்பெல்லாம் கண்டபடி கத்துவான். என்னன்னா லூஃபியால நல்ல வேவரையே ஓட்ட முடியல, இதுல உடஞ்சு போன வேவரை தூக்கிட்டு வந்தா மட்டும் பெஸ்டாவா ஓட்டிட போறான், அதனால வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டான். நான் ஓட்டியே தீருவேன்னு கடலை தூக்கி போட்டு எகிரி உதிப்பான். அப்படியே கவுந்துரும். அவ்வளவுதான், காப்பாத்துங்கடான்னு கத்திக்கிட்டே முங்குவான். ஆமா இப்ப நான் என்ன பண்ணுன்னு சாப்பர் கேட்டதுக்கு எல்லாரும் சேர்ந்து செத்து தொலையட்டும்பாங்க. அதுக்கப்புறம் ஜோரோ தான் தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கிளவுட்ஸ குடிச்சிருக்கான். அவன் வயிற்றுலயே ஒரு மிதி தண்ணி மேல வந்த போர்ஸுக்கு வானவிலே வந்துடும். ஆக்சுவலா இது ரொம்ப பழைய வேவர், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பிக்ஸ் பண்ணி தரேன்மா. எல்லாம் ஆச்சரியமா கேட்பாங்க, உனக்கு அதை சரி பண்ண தெரியுமான்னு. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, அவன் டயல்ஷிப் இன்ஜினியர் ஆமா, அவனுக்கு தெரியாம இருக்குமா, உடனே பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா நம்மளுக்கு இங்க வந்தப்போ ஒரு காட்டுவாசி போய் அட்டாக் பண்ணால, அவன் கடவுள்னு சொல்ற அந்த எனருவை தேடி வெறித்தனமா போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த காட்டுக்குள்ள காட்டுறாங்க. பாவம் ஒருத்தனை வெறித்தனமா போன எபிசோடு ஓட விட்டு ரவுண்ட் ஏட்டாங்கல்ல, அவனே பாவம் பீதியில இருக்கான். ஆனா சுத்தி நின்னுட்டு இவன் எனக்கு தான் சொந்தம்னு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த நமி, ஆஹா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு ஆர்வமா பாத்துட்டு இருப்பா. அந்த டைம் அந்த காட்டுவாசி பையன் ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணி அந்த 3 பேத்தையுமே அட்டாக் பண்ணுவான். அவங்களே ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியே பட்டால்னு வெடிச்சு புகையா கிளம்பும். இங்க நம்ம பிள்ளைக்கு பயங்கரமா அள்ளு விடும். ஏன்னா இவ கூட இருந்த நம்ம ஆளுங்க செம்ம ஸ்ட்ராங். அவங்களையே இவன் அசால்ட்டா பந்தாடிட்டான். இப்ப தனியா தொக்கா மாட்டிட்டாலே என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு பீதியில இருப்பா. அந்த டைம் அங்க மாட்டிட்டு இருந்தவன் நமிய பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, ஆனா இந்த போட்ல ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். அப்பதான் அவன் மேட்டர் சொல்லுவான். இவன் வேற ஒரு ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து இங்க வந்தவனாமா, எதுக்குன்னா ட்ரெஷரை தேடி. இதுக்கப்புறம் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என் உசுறு தான் முக்கியம், எப்படியாச்சும் நீ காப்பாத்துங்க ப்ளீஸ்னு கெஞ்சுவான். இல்ல 2 பேர்த்தால டிராவல் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல பாலா. அவன் நடனா பொசுக்குன்னு கத்தி எடுத்து நீ செத்தாலும் பரவாயில்ல நான் தப்பிக்கணுமா. உடனே பின்னாடி இருந்த அந்த காட்டுவாசி பையன் அட்டாக் பண்ண ரெடியா நிப்பானா. அவனை பார்த்து கொரிலான்னு ஷாக் ஆகும் போது திடீர்னு மேல இருந்து பயங்கரமான ஒலி அவன் மேல வந்து விழும். அவன் காடுமா, அந்த இடத்துல பயங்கரமான ஃபோர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம தாறுமாறான வெளிச்சம். நமி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாளா, அதனால மிரண்டு போய் பாப்பா. அந்த கொரிலா பைய பார்த்துட்டு இதை எனரு தான் பண்றானான்னு செம்ம காண்டாவான். அந்த டைம் அங்க இருக்க மரம் எல்லாமே பிச்சிட்டு மேல போகுமா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி நாசம் பண்ணுவான்னு சொல்லி காண்டாயி அந்த எனரு கடவுளையே பச்சை பச்சையா திட்டிட்டே லுக்கூட்டு இருப்பான். அப்ப அவன் மேல அந்த பவர் வந்து அடியும். நமி எல்லாம் பிச்சிட்டு ஓடிடுவா. ஏன்னா அவளுமே அவன் பக்கத்துல தான் இருந்தா. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல. இவ ஓனது மட்டும் இல்லாம அந்த கொரிலா பையல அங்க இருந்து தெரிச்சிருவான். என்னடா என்னென்னமோ நடந்துட்டு இருக்குன்னு சம பீதியில இருப்பா. அப்ப அங்க நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும், அதை அணைச்சிட்டு கிடப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி ஏஞ்சல் ஐலாண்டோட லவ்லி ஸ்ட்ரீட்டை காட்டுறாங்க. அங்க இருக்க போலீஸுங்க தெருவுல வந்து நின்னு சல்யூட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. இவன் தான் கேப்டன் மெக்கின்லே, ஸ்கைபியா போலீஸ். இப்படி போலீஸ் வந்தவனே எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம், ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு. வந்தவனும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இல்லீகலா சில பேர் ஸ்கைபியாக்குள்ள வந்திருக்காங்களாமா, அதுவும் ஏஞ்சல் பீச்சுக்கு. யார சொல்றான் தெரியுதா, லூஃபி டீம் தான். 7 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க போட்டோலாம் காமிப்பான். ஒயிட் பேரட்டான நாங்க அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் இப்ப தேடிட்டு இருக்கோம், ஏதாச்சும் சஸ்பீஷியஸா நீங்க பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டையும் அடிச்சுட்டு கிளம்பிடுவானுங்க. அதே நேரம் காட்டுக்குள்ள இருந்த அந்த 3 வில்ல கூட்டத்தை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட், என்னன்னா இவங்க வெட்டிட்டு வந்த ஆளு கடைசியா யார்ட்டையோ பேசினால, அது யாரு என்னன்னு தெரியல. ஒருவேளை கொரில்லாவா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். ஆனா அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவன் உசுருக்காண்டி பயங்கரமா கெஞ்சினால அதுவும் கொரில்லா பயந்து அடிச்ச ஓனதும் இவங்களுக்கு செம காமெடியா இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்பி ஓரமா இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. இதுல என்ன ஒரு காமெடினா, எனரு தான் இவங்க வெட்டிட்டு இருந்த ஆளை தூக்கி இருக்காராமா. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இவங்க 3 பேருமே எனருவோட ஆளுங்க. இவங்களை தூக்க சொல்லிட்டு கடைசியில அவ
அவரே தூக்கிட்டாருன்னா லைட்டா இவங்களுக்கு காண்டாவும். சரி சீக்கிரமா புடிச்சிருக்கணும், ஆனா லேட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு இன்னொரு வேலை இருக்குமா. என்னடானா அந்த ஸ்கைபியாக்குள்ள இல்லீகலா 7 பேர் வந்திருக்காங்களாமா. அந்த ஓல்டு லேடி அமேசான் இன்ஃபார்ம் பண்ணா, அதுவும் அவங்க ப்ளூ சீல இருந்து வந்தவங்க. அவங்கள சட்டு புட்டுன்னு புடிச்சே ஆகணும்னு வெறித்தனமா சொல்லுவாங்க. நமி கேட்டுட்டு என்னடா இது எல்லாமே நம்மள சொல்ற மாதிரியே இருக்குன்னு யோசிப்பா. ஆனா அந்த அமேசான் இவங்க கிட்ட என்ன சொன்னா, நீங்க எல்லாம் அப்பர் ஏரியாக்கு போகணும்னா 1 பில்லியன் எக்ஸ்ட்ரால் கட்டணும்னா. ஆனா அப்படின்னு நம்ம ஆளுக்கு என்னன்னே தெரியல. பட் இருந்தாலுமே நீங்க போறீங்களான்னு கேட்டவொடனே நம்ம ஆளுக்கும் செம ஹாப்பி. ஐ அப்படின்னா எதுவும் கொடுக்க தேவையில்ல போல போலான்னு. ஆனா பே பண்ணலன்னா அது இல்லீகல் என்ட்ரி. அவங்கள இந்த மாதிரி தான் வெட்டி வேட்டையாடுவாங்க. அப்படித்தான் இதுக்கு முன்னாடி வந்தானே நூடுல்ஸ் மண்டையன், அவனை வச்சு செஞ்சிருக்காங்க. அப்படின்னா அவனும் இல்லீகலா தான் வந்திருக்கான். அவனை என்ன பண்ணாயிலோ அதே விஷயத்தை தான் நம்மளையும் பண்ண போறாங்கன்னு உள்ளுக்குள்ள அப்படியே பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிடும். இதுல வேற இவங்க 3 பேரும் பில்டப் 7 பேர் தானே, அசால்ட்டா புடிச்சிடலாம். அவங்க தலை நமக்கு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பக்கத்துல நமி மட்டும் இருக்கான்னு தெரிஞ்சது கண்டிப்பா ஸ்பாட்லயே அவ பாடி தான். அப்பதான் யோசிப்பா, என்னடா நடக்குது இங்க, என்ன இடம்டா இது, ஏன்டா அப்படி கொலவெறி புடிச்சு தெரியுறீங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா உசுருக்கு ஆபத்துன்னு இந்த மேட்டரை எப்படியாச்சும் எல்லாத்திட்டையும் சொல்லி ஆகணும்னு சும்மா பிச்சுக்கிட்டு போவா. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த வேவரை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. டாப்பரும் உசோப்பும் கிளவுட்ல பொம்மையை செஞ்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. உசோப்பு தான் கலை நேரத்துல கலக்குவானே, அவனை சுத்தி எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க மாதிரி பண்ணிருப்பானா. அதை பார்த்துட்டு சஞ்சய் வாயிலேயே ஒரு மிதி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஆர்ட்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு மிதின்னு மிதிப்பான். அவன் காலை புடிச்சு கதறிட்டு இருப்பான், வேணாண்டான்னு. இங்க இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, ஆனா அது சரியாகிற மாதிரியே தெரியல. ஏன்னா அதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு. இது வரைக்கும் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையாமா. சரி வேற ஏதாச்சும் பண்ணி இதை பிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா ட்ரை பண்ணதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணும். அப்படின்னா இதை டீஅசெம்பிள் பண்ணி மறுபடியும் அசெம்பிள் பண்ணணும். அப்பதான் இது என்ன ஏதுன்னு தெரியும். தாராளமா பண்ணுங்க நீர்வான். அதே நேரம் அங்க போலீஸுங்க சும்மா படையோட வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பாதையெல்லாம் மேல ஏறுமே. சோ அவங்க ரோட்ல இருந்து பார்க்கும் போதே நம்ம கோயிங் மேரி கப்பல் தெளிவா தெரியும். ஏதோ சஸ்பிஷியஸான கப்பல் வந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு செக் பண்ணும் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவானுங்க. இப்படி சொல்லிட்டு வர்றது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பாத்துடுவானுங்க. யார் அவனுங்கன்னு பாத்துட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா லூஸ் ஆயிவனுங்கிற மாதிரி எல்லாரும் கூடுவாங்க. என்ன மேட்டர்னா கிராலிங் பண்ணி அங்க இருந்து வருவானுங்க. பார்க்கவே கன்றாவியா இருக்கு மயிலா. அவனுங்க நம்மளுக்கு பக்கத்துல வந்து எல்லாரும் அசையாம அப்படியே அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஹெசோன்னு சொல்லி அந்த அப்பா பொண்ணுக்கு சல்யூட் பண்ணுவாங்க. லூஃபிக்கு ஒண்ணும் புரியல, என்னதான் இவனுங்க பேசுறானுங்கன்னு. அவங்க பாசையில ஹெசோங்கிறது வணக்கம் சொல்றது போல எல்லாருமே மாத்தி சொல்லிக்கிறாங்க. அந்த கேப்டன் நம்மளால பார்த்து, நீங்க தான் இல்லீகலா ப்ளூ சீல இருந்து வந்தவங்களா, உங்க மேல நான் ரொம்ப தாழ்மையோடு பணிவோடு ஹெவன் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தொண்டகளிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.